Hi friends, welcome you all. And in the video நம்ம repo rate அதாவது repurchase rate அப்படினான்றதை நம்ம டீடைலா பார்க்க போறோம். And repo rate பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு ஹோம் லோன் தேவைப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்காக இருக்கட்டும் இல்லை ஐசிஐசிஐ பேங்க்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பேங்க்ஸ் இதுதான் கமர்ஷியல் பேங்க்ஸ்னு சொல்லுவோம். இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை வந்து வாங்குவோம் நம்ம இடத்தோட பத்திரத்தை கொடுத்து. அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இதே கான்செப்ட் தான் அப்படியே ரெப்போ ரேட். ஸோ ரெப்போ ரேட்டில் என்ன நடக்கும்னா நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ்ட்ட போய் ஹோம் லோன் வாங்குறோம்ல அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுறப்ப ஆர்பிஐ கிட்ட சென்ட்ரல் பேங்க் இருக்குல்ல ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஆர்பிஐ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை அவங்களோட பத்திரங்கள் செக்யூரிட்டிஸை கொடுத்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை வாங்குவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல இது யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் ரேட்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் யார் ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்குக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த அமைப்போட பேர் பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லுவோம். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மினிமம் 4 times ஆகுது இந்த மீட்டிங் நடத்தணும். இந்த மீட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதும் குறைக்கிறதும். இது எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமியில் நடக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை பொறுத்து. ஸோ இன்ஃப்ளேஷன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இன்ஃப்ளேஷனை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 6.5% இருக்குது. எப்போல்லாம் இந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அப்போ நமக்கு ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும். எப்போல்லாம் ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுறாங்களோ அப்போ நம்மளோட ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டுன்றது ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ஃப்ளேஷனை பற்றி பார்ப்போம். பாய்.